தினதேவ ஆசீர்வாதம். புதிய உடன்படிக்கை. மத்தேயு 26:28 சொல்லியபடி, இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திலிருந்து தொடங்குகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் மூலம் நாம் தேவாதி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறோம். தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிற நம்மை தேவனுடைய புத்திரர் என்று வேதம் சொல்லுகிறது. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். ரோமர் 8:14-15 சொல்லியபடி, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராய் இருக்கிறோம். ரோமர் 8:17 சொல்லியபடி, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரதாய் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல ஆசீர்வாதத்திற்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரதாய் இருக்கிறபடியினால் அவரை தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவுக்கு நாம் யார் என்பதை இது காட்டுகிறது. எபேசியர் 2:6-7 சொல்லியபடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐசுவரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். எபிரேயர் 9:15 சொல்லியபடி, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் மூலமாக நாம் கிறிஸ்தவராய் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.